இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? அது வந்து 20 to 23 years. நான் ஒரு சோலோ சிங்கிங் காம்படிஷனுக்கு ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அங்கே நான் வின் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இது வரைக்கும் எவ்வளவு ட்ராஃபீஸ் வாங்கியிருப்பீங்க ரெண்டு பேரும் ஃபார் சிங்கிங் ஒரு அகாடமிக்ஸ் மொத்தமா? 40. எவ்வளவு சேட்டை தம்பி, எவ்வளவு சேட்டை வீட்டுல? ஸோ இது பற்றி நான் வந்து ரிப்போர்ட்டே எழுதலாம், அவ்வளோ சேட்டை பண்ணுவார். ஆனால் ஸோ எங்கள் அம்மாக்கும் பாட்டிக்கும் சாய்பாபானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த பூஜை அறையில் கூட ஒரு 2-3 சாய்பாபா சிலை இருக்கும். இப்போ ரெகுலராக வந்து கடைக்கு போனால் ரெண்டு பேரில் வந்து யார் ரொம்ப அம்மா அம்மா எனக்கு இது வேணும் அது வேணும் அடம் பிடிக்கிறது அழறது? நான் தான். நீங்கள் என்னெல்லாம் கேட்பீங்க, என்ன திங்ஸ்லாம் கேட்பீங்க? ஸோ எனக்கு ஸ்டேஷனரினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுதான் நிறைய கலர் கலராக மைக் வச்சுருக்கீங்களே. இது வந்து அக்கா வந்து வீட்டில் வந்து கச்சேரிக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்காக இந்த மைக் வாங்கியிருக்கோம். இது வயர்லெஸ் மைக் வேறு. வாரத்துக்கு ஒரு ஒரு நாளுக்கு ஒரு பெர்ஃப்யூம் வர 5 days 5 perfumes. லைக் இந்த 5 வந்து நான் போடுவேன் ஸ்கூலுக்கு. அந்த இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு. அதெல்லாம் வந்து ஜென்ரலா எங்கன்னா போகணும்னா போடுவேன். அது என்ன மணி பாக்ஸ்? அது நிறைய கேஷ் இருக்கு, அது எடுங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது வந்து மார்க் பண்ணுவேன். இது வந்து சேவ் பண்ணா வந்து ஒரு லைக் இதெல்லாம் மார்க் பண்ணா 50,000 வரும். இந்த செஸ் போர்டு தான் என் ஃபர்ஸ்ட் செஸ் போர்டு, நான் செஸ் விளையாடினது. இது என் தாத்தாவோட செஸ் போர்டு. விஸ்வநாத் ஆனந்த்னு ஒரு பெரிய செஸ் பிளேயர். என் தாத்தாவோட காலேஜ்க்கு வந்து அவர் கூட விளையாடினாரு. டிரா டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். 1-4 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். This festive season, travel the world with Grand Royal Tours. இவங்களை வந்து நம்ம கிட்டத்தட்ட பார்த்து ஒரு 8-9 இயர்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு குட்டீஸை பார்த்து இவங்க வந்து சூப்பர் சிங்கரில் வந்து ஒரு டைமில் பயங்கர பீக்கில் இருந்தாங்க. இவங்க வந்தாலே வந்து செம்ம ஹாப்பனிங்காக ஃபுல்லாக ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ நான் யாருன்னு சொல்கிறத தாண்டி நீங்கள் யாருன்னு பார்த்துட்டா பெட்டராக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். ஹாய். ஹலோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தனுஸ்ரீ அண்ட் தேஜ் பணம். ஓகே, இப்போ என்ன படிக்கிறீங்க ரெண்டு பேரும்? நான் 8th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறேன். நான் 7th. ஃபர்ஸ்ட் உங்க ரெண்டு பேரோட பேர் வந்து, உங்க பேர் ஓகே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. இவர் பேர் வந்து தேஜ் பணம். என்ன மீனிங் அது? அது மீனிங் வந்து பிரைட் பிரின்ஸ். ஸோ அதனால அந்த பேர் வச்சிருக்காங்க. அப்பவே கணிச்சிட்டாங்க போல, இவர் வந்து பிரைட் பிரின்ஸ் மாதிரி வருவாரு அப்படின்னு. இன்னும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் உங்க அக்கா, கலாய்க்கிறாள் இப்பவே. நீங்க சொல்லுங்க, உங்க பேரோட மீனிங் என்ன? என் பேரோட மீனிங் பியூட்டிஃபுல். வீட்டுக்குள்ள வந்தாச்சு, இப்போ என்ன பண்ண போறோம்? உங்க வீடு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பெயிண்டிங் இருக்கு, அது என்ன நீங்க பெயிண்ட் பண்ணதா? இல்ல அது வந்து என் ஃப்ரெண்ட் வந்து பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணா. உங்க பர்த்டே கிஃப்ட் பண்ணது. உங்களுக்கு இந்த பெயிண்ட் பண்ற ஹாபிட்ஸ்லாம் இருக்கா? இருக்கு. ரெண்டு பேருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னா என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஸோ நான் டிப்பிக்கலி எனக்கு மியூசிக்கில் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால பியானோ வாசிக்கிறது, லைக் கிட்டார் வாசிக்கிறது, பாடுறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் ஆர்ட்னா டிசைன், பெயிண்டிங், சூயிங், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் பண்ண பிடிக்கும்? எனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ரூம் உள்ள போய் ட்ரம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண பிடிக்கும். இப்போ அதுக்கப்புறமா வந்து லைக் என் அம்மா வந்து ஷீ பாட் மீ லெகோ. லெட்ஸ் ஜஸ்ட் லைக் டு லைக் பிரேக் ஆல் த பார்ட்ஸ் அண்ட் ஜஸ்ட் பில்ட் சம்திங் வித் இட். அண்ட் ஐ ஆல்சோ லைக் ட்ராயிங் லிட்டில் பிட். யா, ஓகே, டன். சரி, இங்கே வந்து நிறைய இந்த மொமெண்டம்ஸ் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இது என்னது? இது எதுக்காக வாங்கினது? ஸோ இது ஆக்சுவலி நான் வாங்கின ஒரு அவார்டு. நான் ஒரு சோலோ சிங்கிங் காம்படிஷனுக்கு ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அங்கே நான் வின் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இது எப்போ ரீசெண்டாக வாங்கினதா? எஸ், இப்போ இந்த இதில் இருக்க எல்லா ட்ரோஃபீஸுமே ரீசெண்டான ட்ரோஃபீஸ் தான். பிகாஸ் எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் இருக்கும் நாங்கள் வின் பண்ணோன்னா. ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்டிக்கில் வச்சுருவோம் நம்ம. ஸோ ஒரு கொஞ்ச நாள் டிஸ்பிளேக்கு வச்சுட்டு. கண்ணு பட்டுருன்னு வைக்க மாட்டாங்களா?
ஓகே, இது வரைக்கும் எவ்வளவு ட்ராஃபிஸ் வாங்கியிருப்பீங்க ரெண்டு பேரும் ஃபார் சிங்கிங் ஒரு அகாடமிக்ஸ் மொத்தமா சேர்த்து? நிறைய வாங்கியிருப்போம். லைக் மெடல்ஸும் வாங்கியிருக்கோம், ட்ரோஃபியும் வாங்கியிருக்கோம். மோஸ்ட்லி வந்து மெடல்ஸ் வாங்கியிருக்கோம், ஆனால் வந்து கொஞ்சோண்டு தான் ட்ரோஃபீஸ் வாங்கியிருக்கோம். அது வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரோஃபீஸ் வாங்கினா இங்கே வச்சுருவோம். அதுக்கப்புறமா வந்து வார்ட்ரோப்பில் இதெல்லாம் ஆர்டிக்கில் வச்சுருவோம். ஸோ நான் பர்சனலி ட்ரோஃபீஸ் தான் நிறைய வின் பண்ணியிருக்கேன். மெடல்ஸ்லாம் யூஸ்வலி அகாடமிக் எக்ஸாம்ஸ்க்கு இல்லை ஈவெண்ட்ஸ்க்கு அந்த மாதிரி தான். ஆமாம், அந்த மாதிரி தான் வின் பண்ணியிருக்கேன். பட் தென் ட்ரோஃபீஸ் தான் நிறைய வின் பண்ணியிருக்கேன். ஒரு கவுண்டா எவ்வளோ வருஷம் இப்போ வந்து ஒரு 12-13 இயர்ஸா எவ்வளோ வாங்கியிருப்பீங்க? 45. ஓகே, சூப்பர். அதுல வந்து ஒரு 5 மட்டும் இப்போதைக்கு இருக்கு, மிச்ச 40 வந்து உள்ள இருக்கு. ஓகே, அடுத்து இது எதுக்காக வாங்குனது? அது வந்து ஒரு MU1ன்னு சொல்லிட்டு மாடல் யுனைடெட் நேஷன்ஸ்னு ஒன்று இருந்தது, அதில் நான் வாங்கினேன். இது வந்து ஒரு அகாடமிக் காம்படிஷன். அந்த அகாடமிக் காம்படிஷனில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கமிட்டிஸ் இருக்கும். லைக் பாலிட்டிக்கல் கமிட்டிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சிமுலேஷன் மாதிரி போடுவாங்க. ஸோ வந்து நான் வந்து IPL கமிட்டியில் போயிருந்தேன். அது பேசிக்கலி வந்து பிளேயர்ஸ்க்காக பிட்டிங் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது. அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து மணி எப்படி சேவ் பண்ணணும்னு கூட சொல்லுவோம். அதுக்காக நான் ஸ்பெஷல் மென்ஷன் வாங்கியிருக்கேன். சூப்பர். அடுத்து கீழே ரெண்டுமே வந்து ஏதோ சிங்கிங்காக வாங்கின மாதிரி இருக்கு அந்த ட்ராஃபியை பார்த்தாலே. அது எதுக்காக வாங்கினது? ஸோ நானும் என்னோட தம்பியோ அலாங் வித் 2 other people ஒரு குரூப் பேண்ட் காம்படிஷனுக்காக போயிருந்தோம். அண்ட் நாங்கள் அதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணனால எங்களுக்கு அந்த ட்ரோஃபி 2 பேருக்குமே கொடுத்தாங்களா? ஆமாம். ஸோ எங்க 4 பேருக்கு ஒரு ட்ரோஃபி கொடுத்துருந்தாங்க. அவன் வந்து ட்ரம்ஸ் வாசிச்சான், செம்மையா வாசிச்சான் அதுல ட்ரம்ஸ். அதுக்கப்புறம் இவங்க வந்து பியானோ வாசிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து 2 other people was singing. One person was singing, one person was playing guitar. We went to a school called Shivnadar School. அந்த ஸ்கூலில் தான் வந்து ஸ்டீம் ஃபனின்னு ஒன்று நடத்துனாங்க. அதில் தான் வந்து அவார்டு வாங்கியிருந்தோம். அடுத்து வந்து இங்கே வந்து ஒரு பெரிய புத்தா ஃப்ரேம் ஒன்று இருக்கு. ஸோ இது என்ன கிஃப்டா இல்லை வாங்கினதா? அம்மா வந்து வாங்கினாங்க, லைக் சும்மா டிஸ்பிளேக்காக வைக்கிறது நல்லா இருக்கும்னு வாங்கினாங்க. ஸோ எங்கள் அம்மா நிறைய ஷாப்பிங் போவாங்க. சவுகார்பேட்லலாம் நிறைய ஷாப்பிங் போவாங்க. ஏன்னா அங்கே எல்லாமே கிடைக்கும், செம்மையாக கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிக்சர்ஸ் பார்த்தோன்னே அவங்களுக்கு இந்த மாதிரி மாட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால் இந்த மாதிரி கிடைச்சோன்னே மாட்டிட்டாங்க. அழகாகவும் இருக்குது. ஸோ அண்ட் உங்கள் வீட்டில் நான் நோட்டீஸ் பண்ண நிறைய இந்த லைக் ஃப்ரேம்ஸோ கண்ணாடி ஃப்ரேம்ஸ் அப்படி எதுவுமே நிறைய இல்லை. ஏன்னா பிகாஸ் வந்து ஸ்டார்டிங்கில் அம்மாட்ட கேட்டப்ப அம்மா என்ன சொன்னாங்கன்னா இவர் நிறைய உடைச்சிடுவாருன்னு. ஸோ எவ்வளோ சேட்டை தம்பி, எவ்வளோ சேட்டை வீட்டில்? ஸோ இது பற்றி நான் வந்து ரிப்போர்ட்டே எழுதலாம், அவ்வளோ சேட்டை பண்ணுவாரு. ஆனால் அவனுக்கு தெரியலையே, அவ்வளோ இருப்பேன்றாங்க. ஓம் சாந்தி அந்த மாதிரி அப்படி பார்க்கதான் அப்படி. இப்போ நெவர் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. ஆனா இவ சின்ன வயசுல நிறைய சேட்டை பண்ணுவான். இப்போ எல்லாம் ஓகே தான், எமோஷனல் மெச்சூரிட்டி வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. எதெல்லாம் உடைக்கணும் எல்லாம் உடைக்க கூடாதுன்னு தெரிஞ்சிருச்சு. டெக்னிக்கலி பார்த்து இதெல்லாம் உடைச்சா வாங்கிக்கலாம். இதெல்லாம் இந்த வீட்டுக்கு நாங்க வந்து லைக் ரொம்ப சின்ன வயசுலயே வந்துட்டோம். ஸோ அதனால வைக்கும் போதுலாம் உடைச்சிட்டான் நிறைய. நானும் தான் உடைச்சேன். ஸோ அதனால அம்மா வைக்கிறது இல்லை. ஸோ ஆனா அப்படியே வைக்காமவே போயிட்டோம். ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? அது வந்து ஒரு 20 to 23 years. 23 years ஆயிடுச்சு. ஆனா பார்த்தா அப்படி தெரியல, புது வீடு மாதிரி இருக்கு. எப்போ வந்தீங்க? நாங்க வந்து கொஞ்ச நாளா ஆமா எங்க அம்மா காலேஜ்ல இருக்கும்போது வந்திருந்தாங்க அவங்க ஃபேமிலியோட. இப்போ எங்க மீதி இருக்க ஃபேமிலி வந்து வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நாங்க இங்க இருக்கோம் இப்போ. சோ நான் லண்டன்ல இருக்கும் போது இந்த வீடு வாங்கினாங்க. நீங்க லண்டன்ல இருந்தீங்களா? ஆமா. இப்போ நானும் என் தம்பியும் லண்டன்ல பிறந்திருந்தோம். சோ லண்டன்ல தான் நீங்க பிறந்தீங்களா ரெண்டு பேரும்? ஓ அப்படியா? ஓகே. அப்ப அங்க எவ்வளவு வருஷம் அங்க இருந்தீங்க? சோ அங்க ஒரு ரொம்ப ஏர்லி சைல்ட்ஹுட்ல அங்க இருந்தோம். 3 years அங்க இருந்துட்டு இங்க வந்துட்டோம். ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? மெமரிஸ் ஞாபகம் இருக்கா? லண்டன்ல இருந்த மெமரிஸ் கொஞ்சம் ஞாபகம் இல்லையா? இவன் ரொம்ப சின்ன பையனா இருந்திருப்பான்ல. எனக்கு வந்து லைக் மேபி 1 year or something, I don't know, தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டோம் நாங்க. ஸோ எனக்கு ஒரே ஒரு மெமரி இருக்கு. லைக் அந்த லண்டன் ஐன்னு இருக்கும்ல, அது அப்படி லைக் பிளரியா பாக்குற மாதிரி ஒரு இது இருக்கு. பட் தென் அது தவிர்த்து வேற எதுவும் இல்லை. அடுத்து வந்து அந்த பூஜை அறையை பத்தி பேசணும். உங்க வீட்டோட பூஜை அறையே அதுதானா இல்ல வேற ஏதாச்சும் பெருசா வச்சிருக்கீங்களா இன்னும்? ஸோ நாங்க முன்னாடி வந்து ஒரு 2 years முன்னாடி பெருசா இருந்துச்சு. பட் தென் அது வந்து எங்க வீட்டோட வைபுக்கு மேட்ச் ஆகல. ஸோ அதனால நாங்க கொலுலாம் வைப்போம். அப்பெல்லாம் வந்து செம்ம கிராண்டா இருக்கும், இவ்வளவு பெருசா இருக்கும் அந்த ஸ்டெப். லைக் ஒரு 7 ஸ்டெப்ஸ் வைப்பீங்களா? ஸோ அதனால இப்போ அந்த கொலு டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு இந்த மாதிரி குட்டியா பூஜை அறை வச்சிருக்கோம். பட் தென் கொலுல செம்ம கிராண்டா இருக்கும். அந்த பூஜை அறையை பார்க்க லைட்டா சில்வர் மாதிரி இருக்கே, சில்வர் தானா? சில்வர் தான். சில்வர் தானா?
ஓ மை காட், சூப்பரா இருக்கே. இது ஞாபகம் இருக்கு எப்ப பர்ச்சேஸ் பண்ணது? எப்பயிலேருந்து உங்க வீட்ல ஆக்சுவலி வச்சிருக்கீங்க? இது ரீசெண்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 2-3 இயர்ஸ். அது அந்த பெரிய ஷெல்ஃப் எடுத்தோடனே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ஓகே. செம்ம இன்வெஸ்ட்மெண்ட், அழகா இருக்கு பார்க்குறது. சம இன்வெஸ்ட்மென்ட். கியூட்டா சொல்லுங்க. உங்களோட ஃபேவரட் காட் என்ன ரெண்டு பேருக்கும்? ஓ, எனக்கு சரஸ்வதி, சரஸ்வதி தேவி. சாய்பாபா. அம்மா இங்க கூட ஒரு சாய்பாபா பார்த்து. இது யாராச்சும் கிஃப்ட் பண்ணாங்களா? இது வந்து அம்மா தான் வாங்கினாங்க. ஸோ எங்கள் அம்மாக்கும் பாட்டிக்கும் சாய்பாபானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த பூஜை அறையில் கூட ஒரு 2-3 சாய்பாபா சிலை இருக்கும். இங்கே சாய்பாபா ஒன்று, அந்த லைக் ஹேங்கிங்ஸ்லாம் இருக்கு. இன்னும் போடலான்னு பிளான் பண்ணுறாங்க. அங்கேயே வாசல்லே ஒன்று இருக்கு, அது ஃபாலோ பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா அக்கா ரூம்ல கூட ஒரு போட்டோ இருக்கு, சாய்பாபா ஃபோட்டோ இருக்கு. டேஸ் ரூம்குள்ள வந்தாச்சு. ஸோ என்ன ப்ளூ கலர்ல இருக்கு, இது என்ன எனி தீம் ஆர்? இது என் ரூம். லைக் ஐ யூஸ் டு லைக் ப்ளூ. இப்போ கூட பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து லைக் நல்லா இருக்கு. லைக் தட்ஸ் ஐ ஜென்ரலி பாய்ஸ் லைக் ப்ளூ அந்த மாதிரி. ஜென்ரலி பாய்ஸ் லைக் ப்ளூ. தேஜ்க்கு என்ன கலர் பிடிக்கும்? ப்ளூ. அதனால ப்ளூ தீம் அடிச்சிருக்கீங்க. லைக் இது வந்து எனக்கு வந்து தூங்கும் போது லைக் எல்லாம் பெட்டெல்லாம் ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ லைக் ஸோ வந்து பெட் ப்ளூ கலர் இருக்குன்னா ஒய் கான் வி ஜஸ்ட் டூ த ஹோல் ரூம் ப்ளூ அப்படின்னு அம்மா நினச்சாங்க. அதனால ரூமே ப்ளூ பண்ணிட்டோம். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால. அண்ட் வந்து இந்த பெட்ஷீட் வந்து ஃபார் ப்ளூ தீம்ன்றதுனால ப்ளூ பெட்ஷீட். ஓகே. இது என்னது? இது வந்து நான் ரொம்ப சின்ன வயசுல வச்சிருந்தது, இப்போ கூட நான் வச்சுக்கிறேன். யூஸ்வலி வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யார் வாங்குவா அப்படின்னா பொண்ணுங்க வாங்குவாங்க. சரி சொல்லுங்க, இதோட பேர் என்ன? கிரிஞ்சா இருக்கும் ஆனால் சாக்கோ. இது வந்து ஒரு கேட் மாதிரி. அம்மா வந்து சவுகார்பேட்டில் வாங்கினாங்க. ஓ, எல்லாமே சேர்ந்து இருக்காது. வாவ், செம கியூட்டா இருக்கு. அம்மா வந்து சவுகார்பேட்ல ஒரு பேபி கேட்டா. ஆமா. கத்துதா. இதெல்லாம் யார் பர்ச்சேஸ் பண்றது? அம்மா. அவங்களுக்கு ஷாப்பிங்னாலே ஜென்ரலாக ரொம்ப பிடிக்கும். இது வந்து இதில் வந்து நார்மல் ஷாப்பில் போய் பார்த்தாங்க இது 500. ஆனால் சவுகார்பேட்டில் பார்த்தா ஹாஃப் த ப்ரைஸ் இது. ஸோ வந்து இது வந்து என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அக்காவுக்கும் ஒன்று வாங்கி தந்தாங்க. ஃபுல் ஒயிட். ஆமாம், ஃபுல் ஒயிட். ஓகே. இதுக்கு ஏதாவது பேர் வச்சிருக்கீங்களா? இதுக்கு வந்து பேர் வைக்கல. ஓகே. இது என்ன புல்லட்ஸா? இது எதோட புல்லட்ஸ் இது? அதோட புல்லட்ஸ். ஓ மை காட், என்ன இவ்ளோ பெரிய கன்னு? நான் இது வந்து என்ன கன்னு நினைச்சேன் தெரியுமா? தண்ணி அடிச்சு விளையாடுவாங்கல்ல அந்த கன்னு. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இத புல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இத ஷூட் பண்ணுவோம். உள்ள ஒன்னு இருக்கா? அடி கேமராமேன் மலாடி பட்டா. அண்ட் நிறைய டாய்ஸ் வச்சிருக்கீங்களே நீங்க. என்ன டாய்ஸ் இதெல்லாம்? இது வந்து என் 11th பர்த்டேக்காக வாங்கினது இது. இது வந்து சும்மா வந்து இத புல் பண்ணிட்டு இது அதே மாதிரி தானா? இது வந்து இந்த புல்லட் போட்டு இது ரோல் பண்ணி விடலாமா? நல்லா இருக்கே. இது வந்து ஒரு 8 புல்லட் ஸ்டோர் பண்ணுவோம். இந்த மாதிரி போட்டா இங்க வரும், அதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டா. ஓகே, சூப்பர். இதெல்லாம் எப்படி எங்க பர்ச்சேஸ் பண்றதா இல்ல வந்து கலெக்ட் பண்ணுவீங்களா? ரெகுலரா வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது? அதெல்லாம் ரெகுலரா ஸ்டோர் பண்றது இல்ல, விளையாடுவேன். சம்டைம்ஸ் டைம் கிடைச்சா விளையாடுவேன், இல்லைன்னா அவ்வளவுதான். டைம் கிடைக்காத அளவுக்கு என்ன பிஸியா இருப்பீங்க? கிளாஸஸ். ஓ, கிளாஸஸ். வாட் ஆர் தி கிளாஸஸ்? என்ன கிளாஸ்லாம் போறீங்க? ட்ரம்ஸ் கிளாஸ் போவேன், அதுக்கப்புறமா வந்து கிக் பாக்ஸிங் கிளாஸ் போவேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும், அடிச்சிட்டு போற பேசுறப்போ. ஓகே, அடுத்து கிரிக்கெட் கிளாஸ் போயிருந்தேன். சிரிச்சு கண்ணுல தண்ணி வருது மொக்காக்கு. ஓகே, அடுத்து நான் கிரிக்கெட் கிளாஸ் போயிருந்தேன், இப்போ போல. அடுத்து ஃபுல்லா இந்த மாதிரி டாய்ஸ் கலெக்ட் பண்ணுவீங்களா எப்பயுமே? இப்போ ரெகுலரா வந்து கடைக்கு போனா 2 பேர்ல வந்து யாரு ரொம்ப அம்மா எனக்கு இது வேணும் அது வேணும் அடம் பிடிக்கிறது அழறது? நான் தான். நீங்க தான். என்னெல்லாம் கேட்பீங்க? என்ன திங்ஸ்லாம் கேட்பீங்க? எனக்கு ஸ்டேஷனரினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் பாதி யூஸ் பண்ண மாட்டேன், பட் தென் அது வச்சுக்கிறது வந்து கியூட்டா இருக்கு அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறதா? அந்த மாதிரி வச்சுக்கிறதும் இருக்கு, ஒரு ஃபேசினேஷன்ல வாங்கி வச்சுக்கிறதும் இருக்கு. எனக்கு கியூட்டாவும் ரொம்ப பிடிக்கும், ஒரு அஸ்தட்டிக்காவும் இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ சொல்லுங்க, இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் என்ன, எங்க வாங்குவீங்க? இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் வந்து கலெக்ட் பண்ண ஸ்டிக்கர்ஸ். ஓகே. இது வந்து இந்த புக் இருக்குல்ல, இது இந்த புக்ல வந்த ஸ்டிக்கர். இது இந்த புக் வந்து விம்பி கிட்னு ஒரு புக். இந்த புக்ஸ் எல்லாமே நான் படிப்பேன். எல்லா புக்ஸும் நீங்க படிப்பீங்களா? படிப்பேன். இது என்ன லைக் ரிலேட்டட் டு ஸ்டடீஸா இல்ல அத தாண்டி? இது வந்து ஸ்டோரி புக்ஸ், நார்மலா ஃபேண்டசி புக்ஸ். இது வந்து விம்பி கிட்னு ஒரு சீரீஸ். அதுல வந்து 20 to 19 புக்ஸ் இருக்கும். அதுல வந்து ஐ ஹேவ் லைக் ஐவ் ரெட் லைக் லைப்ரரியில ஐவ் ரெட் சம், வாங்கியிருக்கேன். ஐவ் ரெட் டு லைக் 10 books. ஐவ் ரெட் half of the 10 books. இது எப்ப படிப்பீங்க? இதெல்லாம் வந்து பழைய ஸ்கூல்ல லைப்ரரி இருக்கும், அதுல ஃபுல்லா இருக்கும் விம்பி கிட் புக்ஸ்.
அதில் படிப்பேன். ஓகே. அதுக்கப்புறமா வந்து இது வந்து அம்மாவுக்கு பர்த்டேக்காக வாங்கி தந்தாங்க. எனக்கு வந்து ஃபிக்ஷன் புக்ஸ்லாம் நிறைய படிக்க பிடிக்கும், ஆனிமே புக்ஸ்லாம் நிறைய படிக்க பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஆனிமே புக்ஸ் வச்சுருப்பாங்க. நான் அதெல்லாம் எடுத்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது எடுத்து நான் படிச்சுடுவேன். என் அம்மா வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அது வாங்குறதுக்கு. ஏன்னா வந்து எனக்கு வந்து டிவியில் அது பார்க்க பிடிக்கும், அதில் ஏன் புக்ஸு வாங்கணும்னு கேட்குறாங்க. ப்ளஸ் அந்த புக்ஸ் கொஞ்சம் மோஸ்ட்லி இம்போர்ட்டடாக தான் இருக்கும். ஸோ 1 புக் 5000 அந்த மாதிரிலாம் கூட போகும். நமக்கு அந்த புக்ஸ்லாம் வேணாம், 500 ரீசார்ஜ் பண்ணி டிவில பாத்துக்கலாம். டிவில என்ன ஆனிமேலாம் பாப்பீங்க? இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஜுஜுட்சு கைசன், டீமன் ஸ்லேயர், ஜோஜோஸ் பிசார் அட்வென்ச்சர், லைக் தட் மை ஹீரோ அகாடமியா. அதெல்லாம் அவ்வளோதான். அடுத்து அந்த ஹெட்செட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மட்டும் எனக்கு கொடுக்குறியா? நோவா, அது எடுத்து மட்டுமாச்சும் காட்டேன், காதுலயாச்சும் போட்டு பாத்துக்கிறேன். என்ன ஹெட்செட் இது? இது வந்து போட் ஹெட்செட்ஸ். ஓகே. ஓ, இது தனி ஹெட்செட்டா? அது தனியா? ஐ தாட் அது வந்து ஸ்பீக்கர்னு நினைச்சேன். ஓகே ஓகே, அதனால தான் எக்ஸைட் ஆயிட்டேன். ஸ்பீக்கர் தானே இதோட சேர்ந்து வந்ததா? இது வந்து நான் தனியா வாங்குனேன், இது வந்து ஸ்பீக்கர். இது என்ன லீவ் மீ அலோன்னா எப்ப யாருமே வரக்கூடாது ரூம்க்குள்ள? இல்ல இது வந்து ஒரு ஸ்லீப்பிங் மாஸ்க். அதான். ஓகே. லைக் இது வந்து ஸ்லீப் அப்போ நான் போட்டுப்பேன். இதை நான் தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுவேன், ஸோ அதனால உங்களுக்காக தான் அந்த லீவ் மீ அலோன். ஓகே டன். இதுவுமே என்ன டாய்ஸ் கலெக்ட் பண்றதா? இது என்னது இது? இதுவா? இது வந்து லெகோ. இது வந்து லெகோன்னு போடுறது. ஆமா. இது வந்து மூவ் பண்ணலாம், இதெல்லாம் காலு அதெல்லாம் மூவ். இப்போ வந்து இது தனித்தனியா இருக்குமா? இது எப்படி செட் பண்ணீங்க? தான் எடுத்து காட்டுங்க. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஓகே. இது வந்து நார்மல் பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி இல்ல, இது சின்னதா இருக்கும். இது வந்து பில்டிங் பிளாக்ஸ் தான். ஆமா ஆமா. பட் வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது எவ்வளவு நேரத்துக்குள்ள செட் பண்ணுவீங்கன்னு? இது வந்து ஒரு 1 hour 2 hour அந்த மாதிரி அதுக்குள்ள செட் பண்றீங்க. இந்த மாதிரி இதெல்லாம் எங்க பை பண்ணுவீங்க, எங்க கலெக்ட் பண்ணுவீங்க? அமேசான்ல இல்லனா எக்ஸ்பிரஸ் அவென்யூல ஒரு லைக் சர்டிஃபைட் லெகோ ஸ்டோர் வந்திருக்கு இப்போ புதுசா. அதுல வந்து அம்மா கூட்டிட்டு போய் ஒரு நாள் வாங்கி தந்தாங்க, அதுல வாங்கினேன். ஓகே டன். அடுத்து வந்து உங்களோட கபோர்ட் ஓபன் பண்ணலாமா? என்ன இருக்கு அந்த கபோர்டுக்குள்ள? சூப்பர். இதுல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது அந்த மைக் தான், அது கொஞ்சம் எடுங்க அப்படி. இதுவா? எதை எடுக்கணும்? ஏதாவது ஒண்ணு எடுங்க. வா, சூப்பரா இருக்கு. கேக்குமா? கேக்கும். சார்ஜ் இல்ல. இப்படி ஆன் பண்ணி பேசினா கேக்குமா? இதெல்லாம் எதுக்கு வாங்குறதுன்னா நிறைய கலர் மைக் வச்சிருக்கீங்களே. இது வந்து அக்கா வந்து வீட்ல வந்து கச்சேரிக்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவாங்க, அதுக்காக இந்த மைக் வாங்கியிருக்கோம். இது வயர்லெஸ் மைக் வேற, ஸோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ப்ரோக்ராம்ஸ்ல எல்லாம் சம்டைம்ஸ் மைக் இல்லைன்னா எடுத்துட்டு போவீங்களா? இன்னும் ப்ரோக்ராம்ஸ்லாம் போறீங்களா நீங்க? எஸ், லைக் சூப்பர் சிங்கர் மாதிரி இல்ல, பட் தென் வெளில மால் ஷோஸ் இல்ல கோயில் கச்சேரி அந்த மாதிரி எல்லாம். ஓகே டன். இதெல்லாம் வந்து என் பெர்ஃப்யூம்ஸ். இன்னும் உனக்கே 5 பெர்ஃப்யூம் இருக்கு, என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு. இது வந்து அம்மா நிறைய வாங்கியிருக்காங்க. லைக் எனக்கு வந்து பெர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும்னு வாங்கிட்டு இருந்தாங்க. பெர்ஃப்யூம்ஸ் அலௌடா ஸ்கூல்ல? பெர்ஃப்யூம்ஸ் அலௌட் தான். அலௌட் தானா? பெர்ஃப்யூம்ஸ் இப்ப நீங்க கலெக்ட் பண்ணீங்களா? கலெக்ட் பண்ண மாட்டேன், நான் போடுவேன். அதுதான் கலெக்ட் பண்றது in a sense you love to collect perfumes அப்படி கேக்குறேன். ஓகே டன். இப்போ இதுல எத்தனை பெர்ஃப்யூம்ஸ் இருக்குல்ல? லைக் எனக்கு வந்து 1 2 3 4 5 6 7 இருக்கு. ஓகே. இதெல்லாம் டெய்லி மாத்தி மாத்தி ஸ்கூலுக்கு போடுறது? ஆமா. வாரத்துக்கு ஒரு நாளுக்கு ஒரு பெர்ஃப்யூம் வர 5 days 5 பெர்ஃப்யூம்ஸ். லைக் இந்த 5 வந்து நான் போடுவேன் ஸ்கூலுக்கு. அந்த இங்க ஒன்னு இருக்கு. அதெல்லாம் வந்து ஜெனரலா எங்கனா போணும்னா போடுவேன். இப்போ எது இதுல இருக்குதுல எது காஸ்ட்லியஸ்ட் பெர்ஃப்யூம்? காஸ்ட்லியஸ்ட்னு சொல்லுவேனா இது. எடுங்க அது. இது வந்து மேங்கோ பிளாஸ்ட்னு ஒரு பெர்ஃப்யூம், கஸ்டமைஸ் பெர்ஃப்யூம் இது. இது வந்து இது வந்து ஸ்கின் இல்ல, இது வந்து பரவாயில்ல, ஒண்ணும் ஆகாது. ஓகே. அந்த மேங்கோ ஃப்ளேவர் இருக்கு. ஆமா. இதுக்கு உங்களுக்கு மேங்கோ ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குமா? பெர்ஃப்யூம்லனா ரொம்ப பிடிக்கும். நாங்க ரெண்டு பேரும் ஒரே பெர்ஃப்யூம் வாங்கியிருக்கோம் இதே மாதிரி. இது எவ்வளவு இது? இந்த 250 ml பாட்டில் வந்து ஒரு 2000 5000 கிடையாதுடா, 2500. ஓகே டன். அடுத்து அது என்ன மணி பாக்ஸ்? அது நிறைய கேஷ் இருக்கு, அது எடுங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். இது வந்து மார்க் பண்ணுவேன். இது வந்து சேவ் பண்ணா வந்து ஒரு லைக் இதெல்லாம் மார்க் பண்ணா 50,000 வரும். இப்போ எவ்வளவு சேவ் பண்ணிருக்கீங்க சோ ஃபார்? மேபி வந்து ஒரு 30,000
30,000 சேவ் பண்ணிட்டீங்களா? ஓகே. இது ஏதாவது பர்த்டே கிஃப்ட் பண்ணாங்களா இல்ல நீங்க பர்ச்சேஸ் பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணாங்க. வெரி குட். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கேப்பா உங்ககிட்ட. அண்ட் சரி ஓகே, இந்த உங்க கபோர்ட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? அடிக்கடி இது திறந்து பார்ப்பேன், இது அடிக்கடி எடுத்து பார்த்துட்டு உள்ள வச்சிருவேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன? எனக்கு பிடிச்ச விஷயம்னா வந்து இந்த செஸ் போர்டு. இந்த செஸ் போர்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இந்த செஸ் போர்டு தான் என் ஃபர்ஸ்ட் செஸ் போர்டு நான் செஸ் விளையாடினது. ஓகே. இது வந்து ஒரு மேக்னெட்டிக் செஸ் போர்டு. செஸ்ல வந்து இந்த செஸ் போர்டில் போட்டால் கூட விழாது. ஸோ இப்படி காட்டணும் எப்பயுமே இப்படி. ஸோ வந்து இப்படி கூட பண்ணால் விழாது. ஓகே. அதனால செஸ் போர்டு ரொம்ப ஃபேவரட்டா? எனக்கு வந்து நான் கலெக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் செஸ் போர்டு இது, அதனால. ஓகே டன். செஸ் விளையாட பிடிக்குமா? செஸ்லயும் சாம்பியனா? சாம்பியன்னா இல்ல, எனக்கு ரேட்டிங் வர போச்சு ஆனா வரல. ஓகே டன். அடுத்து வந்து இந்த செஸ் போர்டு. இந்த செஸ் போர்டு அது ஆமா மினி செஸ் போர்டு. ஓகே. வாவ் கியூட்டா இருக்கே. இது வந்து என் அம்மா வாங்கின செஸ், என் தாத்தாவோட செஸ் போர்டு. இந்த செஸ் போர்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து என் தாத்தா கூட நிறைய செஸ் விளையாடுவாரு. தாத்தாவோட செஸ் போர்டு அது? அவர் வந்து விஸ்வநாத் ஆனந்த்னு ஒரு பெரிய செஸ் பிளேயர். அவரோட காலேஜ்க்கு என் தாத்தாவோட காலேஜ்க்கு வந்து அவர் கூட விளையாடினாரு. டிரா. அவர் தாத்தா வந்து விஸ்வநாதன் ஆனந்த் டிரா பண்ணிருக்காரு. எங்க கிட்ட அப்படிதான் சொல்லுவாரு. உண்மையா கூட இருக்கலாம், இவளே அப்படிதான் சொல்லுவாரு. ஆனா ஒரு செம்ம அறிவு. ஆமா. ஓகே, உங்க கபோர்ட் எல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்றோம். ஓகே. அடுத்து வந்து இங்க டைம் டேபிள் இருக்கு. யூசுவலி டைம் டேபிள் எங்க இருக்கும்னா ஸ்கூல்ல இல்ல வந்து நோட் புக் பின்னாடி அந்த மாதிரி வச்சிருப்போம். இது என்ன வந்து வீட்டோட கபோர்ட்ல இருக்கே டைம் டேபிள்? இது வந்து எனக்கு யூஸ்வலா ஸ்கூல் பத்தியே ஞாபகம் வராது. வீட்டுக்கு வந்தா லைக் நான் வந்து கிக் பாக்ஸிங் கிளாஸ் போவேன். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப டயர்டா இருக்கும். அது ஆஃப்டர் ஸ்கூல் வேற. ஸோ ஸ்கூல் முடிஞ்சோடனே ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச கூட டைம் இருக்காது. நான் உடனே கிளாஸ்க்கு போயிடுவேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு ஒரு மீம்ல ஒரு ஐ வேக் அப் அட் 5 o'clock அந்த மாதிரி இருக்கா உனக்கு? ஓகே. அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்தோடனே டயர்டாக இருக்கும். ஸோ ஹோம்ஒர்க் கூட பண்ண மாட்டேன். மேம் கிட்ட வந்து மேம் கிக் பாக்ஸிங் கிளாஸ் மேம் பண்ண முடியல மேம் அப்படின்னு சொல்லிடுவேன். மூஞ்சடி பாவமா வச்சுக்கிட்டு பேச நம்பிடுவாங்க. கரெக்டா? நீங்க வந்து உங்க ரூம்ல நிறைய விஷயங்கள் பார்த்தோம். பட் சூப்பரான ஒரு விஷயம் ட்ரம்ஸ் இருக்கு. ஸோ இது எப்போ வாங்கினது? இது வந்து ஒரு 5 to 6 years முன்னாடி வாங்கினது. பட் புதுசா இருக்கே. இது வந்து அம்மா க்ளீன் பண்ணி வைப்பாங்க. லைக் இயர்லி க்ளீன் பண்ணி வைப்பாங்க. நானும் வாசிப்பேன். ஸோ ஆமாம் அவ்வளோதான். லைக் இங்கே பார்க்கும் போதெல்லாம் நிறைய டென்ட் இருக்குது. லைக் இதெல்லாம் நான் வாசிச்ச டென்ட்ஸு. ஸோ லைக் நீங்கள் வாசிச்சு அப்படி ஆயிடுச்சு. ஸோ வந்து மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா லைக் இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் மியூசிக் இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டென்ட் இருக்கும். ஸோ வந்து நானாவது கொஞ்சமாக வச்சிருக்கேன்னு நான் ஹாப்பியாக இருக்கேன். அவ்வளோதான். ஓகே சூப்பர். இது எப்போல்லாம் வாசிப்பீங்க? எப்போ வாசிக்க உங்களுக்கு டைம் இருக்குது? இது வந்து நான் வந்து கிளாஸ்க்கு முன்னாடி லைக் சாட்டர்டே சண்டே ட்ரம்ஸ் கிளாஸ் இருக்கும் எனக்கு. லைக் டெய்லி வந்து ஒரு 30 minutes அப்படி பண்ணுவேன் ப்ராக்டிஸு. மற்றதோட அவ்வளோதான். சரி ஓகே சூப்பர். இப்போ எங்களுக்காக ஏதாச்சும் ஒன்று வாசிச்சு காட்டுறீங்களா? ஓகே 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 சரிலாமா? சூப்பர். டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். 1-2 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். This festive season, travel the world with Grand Royal Tours.